வணக்கம் மக்களே. ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு கடைசி வாய்ப்பு மக்களே. அனைத்து பொதுமக்களும் கவனமா பாருங்க. காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஆதார் அட்டை பயனாளர்களுக்கு இறுதி அறிவிப்பு வெளியே இருக்கு. ஆதார் அட்டை தகவலை இலவசமாக மாற்றம் செய்து கொள்ள அனுமதிக்கும் இலவச காலக்கெடு நிறைவடைய வெறும் 14 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில ஆதார் ஆணையம் புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே. ஆதார் அட்டை பயனாளர்கள் அனைவர்களினுடைய ஆதார் அடையாள அட்டையில் உள்ள தகவலை இலவசமாக மாற்றம் செய்ய அனுமதிக்கும் இலவச அப்டேட்டுக்கான சேவை இறுதி காலவரை ஜூன் 14, 2024 அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு இறுதி காலக்கெடு நினைவுபடுத்த ஆதார் ஆணையம் மீண்டும் ஒரு முறை எந்தெந்த ஆதார் தகவலை மக்கள் இப்போது வரை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு விவரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆதார் கார்டு தகவலை இலவசமாக மாற்றம் செய்ய லாஸ்ட் சான்ஸ் மக்களே. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டை பயனாளர்களின் தகவலை இலவசமாக புதுப்பிக்க அனுமதிக்கிறது. இந்த ஒரு இலவச சேவைக்கான காலக்கெடு பல முறை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இப்போது இது இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கிறது மக்களே. பொதுமக்களின் ஆதார் அட்டை விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்ய அதாவது ஜூன் 14 வரை இறுதி காலகெடு அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இதில் யார் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் அட்டையை பெற்ற தனிநபர்கள் தங்களுடைய அடையாள சான்று POI மற்றும் முகவரி சான்று POA ஆவணங்களை புதுப்பிக்குமாறு அறிவுறுத்திருக்கிறாங்க. அதே போல 5 மற்றும் 15 வயதுக்குள்ள குழந்தையின் பயோமெட்ரிக் விவரங்களை அவர்களின் ஆதார் அட்டையில் புதுப்பிப்பதும் மிகவும் முக்கியமானது என்று ஆதார் ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பெரியவர்களுக்கு மட்டுமின்றி குழந்தைகளுக்கான ஆதார் அட்டைக்கும் பொருந்தும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 15 வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளின் பால் ஆதார் அட்டை சாதாரண ஆதார் அட்டைக்கு மாற்றப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வரும் ஜூன் 14 வரை ஆதார் அட்டையில் உள்ள மாற்றங்களை புதுப்பிக்க கட்டணம் எதுவுமே வசூலிக்கப்படாது என்று கூறியிருக்கிறாங்க. ஆனால் இதே ஆதார் மையத்தில் நீங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணீங்கன்னா கட்டாயம் கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்தெந்த தகவலை நீங்கள் இலவசமாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் புகைப்படம், பெயர், முகவரி, பிறந்த தேதி, வயது, பாலினம், மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி, உறவுநிலை மாற்றம், தகவல் பகிர்வு ஒப்புதல், கண்கருவிழி மற்றும் கைரேகை உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது அனைத்துமே உங்களால் ஆன்லைனில் மட்டும்தான் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆதார் அட்டையில் உள்ள போட்டோ மற்றும் பயோமெட்ரிக் தகவல்களை மாற்றம் செய்யும் பொழுது பொதுமக்கள் அருகிலுள்ள ஆதார் மையத்திற்கு நேரில் செல்ல வேண்டும் என்பது கட்டாயம். மற்ற ஆதார் விவரங்களை பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாக அருகில் உள்ள ஆதார் மையம் வழியாக இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறாங்க. ஜூன் 14, 2024 வரை மட்டுமே மேற்கொள்ள கூறிய தகவல்கள் இலவசமாக புதுப்பிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மக்களே.